எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 24/1/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், தை மாதம் 10ஆம் நாள், சஷ்டி வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி. இன்றைய யோகம் சிவ நாம யோகம் 1 மணி வரை, பின்பு சித்த நாம யோகம். இன்றைய கரணம் பகல் 12 மணி வரை கௌளவம், பின்பு தைத்துல்லாம். இன்றைய நட்சத்திரம் 1 மணி வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மகம், பூரம். சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சனி சேர்க்கை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சஷ்டி திதி, தை மாதம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகளை நமக்கு தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த தையிலே பாத்தீங்கன்னா, தை பிறந்துச்சு அப்படின்னாவே வழி பிறந்து விட்டது. புரியுதுங்களா? யாரால பிறந்தது? சூரியன். அப்போ இந்த சூரியனை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடுறோம்? மகர சங்கராந்தி அப்படிங்கிறத கொண்டாடிக்கணும். இப்போ வருகின்ற இந்த சஷ்டியில நம்ம என்ன செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னா, எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் குறிப்பா இந்த சஷ்டிய மேஷம், சிம்மம், விருச்சிகம் கொண்டாடலாம். மகரமும் சேர்த்து கொண்டாடலாம். வருதுங்களா? ஏன்னா செவ்வாய் யாருக்கெல்லாம் 2, 4, 7, 8, 9, 10 அமர்ந்திருக்கிறாரோ அவர்கள் 12 இருந்தாலும் இந்த சஷ்டி வழிபாடை மேற்கொள்ளலாம். ஏன் இந்த இடங்களில் இருந்தால் வழிபடலாம்? 2 இருந்தால் குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்கி கொடுப்பார். 4 இருந்தால் வீட்டிற்குள் பிரச்சனை உண்டு. 7 என்றிருந்தால் கணவருடைய ஸ்தானத்தில் இணைவிலை பிரச்சனை உண்டு. 8 என்றிருந்தால் குடும்பம் நடத்துவதில் பிரச்சனை. 9 என்று இருந்தால் தந்தை வழி பிரச்சனை. 10 என்றிருந்தால் தோல் பிரச்சனை. 12 என்றிருந்தால் கட்டில் சுக பிரச்சனை. இது வயதிற்கேற்றாற்போல் மாறும். அவர்களுக்கு எல்லாம் அவர்களாகவே சுயஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து இந்த சஷ்டி வழிபாடை மேற்கொள்ளும் போது, வளர்பிறை சஷ்டி வழிபாடு எல்லா வளங்களையும் இட்டு தரும். அதனால் இந்த சஷ்டி வளர்பிறை வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் அத்தனை வகையான நற்பலன்களும் கிடைக்க சேரும். அதாவது வளர்கின்ற தன்மையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. செய்து பயன்பெறுங்கள். ராசி பலன்களை பார்க்கலாமா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் ஒரு கடுமையான போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்கிற அமைப்பு, பந்தயங்களில் கலந்தும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் 2 விதமான விஷயங்களில் கவனம் தேவை. நீங்கள் கொடுக்கின்ற வாக்கு அல்லது நீங்கள் செய்கின்ற செயல், இது 2த்திலையும் கவனமா இருக்கும். உங்களை மீறி நீ சொல்லிவிடுகின்ற அமைப்புகள் உண்டு. அதற்காக, அதாவது நீங்கள் சொல்லாத ஒரு சொல்லுக்கோ ஒரு செயலுக்கோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுவீர்கள். கவனம் தேவை. ரிஷபராசி என்பதில் ரிஷபத்தை பொறுத்தமட்டு இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். அமைதியாக சென்று அனைத்து வகையான வேலைகளையும் சட்டென முடித்து வருகின்ற அமைப்பு. அதாவது தன்னால் ஓடி ஓடி செய்தும் நடக்காத வேலை இன்று தானாகவே நடந்துவிடும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, களிப்புடன் மனக்களிப்புடன் நீங்க வாழ்வீர்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். கடகராசி என்பர்களே, என்றுதான் மன நிம்மதி. சந்திராஷ்டிரம் முடிந்த உடனே மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நடைபெறும். கவலை வேண்டாம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் சந்திராசிரமம் ஆரம்பம். கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை. வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. விரயத்தை அதிகபட்சமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அன்றாட தேவைகளை, அன்றாட பணிகளை கடமைக்கு தக்கவாறு செய்து வருவது சிறப்பு. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். உயர்வுகள் உண்டு. எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த நாள் சனீஸ்வரனின் அருளால் உங்களுக்கு அனைத்து வகையான விஷயங்களும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. நேசம் பாசம் அத்தனையும் உங்களுக்கு தேடி வரும். அதாவது நல்ல நேரம்னு ஒண்ணு வந்துருச்சுங்க. நீங்க இறங்கி போய் எல்லா வேலையும் செய்யலாம், ஜெயிச்சிடுவீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால கொஞ்சம் கடினமான சூழ்நிலை உருவாக்கி மறையும். கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இதனால சிறப்பு, மகிழ்ச்சி, அன்பு, ஆதரவு, பாசம், நேசக்கரம் நீட்டியவர்கள் அத்தனையும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு உள்ளது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கைங்கிறத விடவும் மனசோர்வு உண்டு. அதாவது நான் இயங்க ரெடியா இருக்கிறேன், உடல் இயங்க மறுக்கிறதுன்றது மாதிரி தான் இந்த நாள் இருக்கிறது. கவனமா இருங்க. உடலில் கவனமாக பார்த்து கொள்வது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. ராகு தனித்து குருவின் பார்வை ஒரு சிறப்பை தந்து கொண்டிருக்கிறது. இதனால் நீங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். கடன் தீர்கின்ற அமைப்பும் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு. மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் இல்லை. ஏன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை தேவையற்ற சேர்க்கைகளாலும் மனம் மாறி சில வார்த்தைகளை நம்ம வெளிக்கொட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது என்ன துஷ்பிரயோகம், அது துஷ்டமான வார்த்தைகள் பேசுறது. அதனால மனசஞ்சலமும் படக்கூடிய அமைப்புக்கு இருக்கிறது. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.